தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. அரசவண்டே, நிலையில்லா பொருளின்கண் நான் நாள்தோறும் அழுந்தி அதுவே உண்மை பொருளென்று எண்ணிக் கிடந்த என்னை அடிமை கொண்ட ஐயா தலைவனே, என் ஆருயிரே அம்பலவானா என்று என்னால் புகழப் பெற்ற அப்பெருமானது செம்மை பொருந்திய தாமரை மலர் போலும் திருஅடியினிடத்தே சென்று போய் ஊதுவாயாக என்று மணிவாசகப் பெருமானார் வண்டிடம் தூது அனுப்புகிறார் என்று கூறுவதாக திருவாசகப் பாடலின் பொருள் அமைந்துள்ளது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் 54வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். சந்தியா கர்ம தினாத்யயோ ஹரிகர ஆகாத பிரபூதா நகத்வானக வாரித கர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சடா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பாஷ்ப விததிர் விஷ்டிர் மயூரி சிவா எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. தொடர்வது பாடலின் பொருள். இப்பாடலில் சிவனின் சந்தியா கால நடனம் போற்றப்படுகிறது. சந்தியா காலம் கர்ம தினாத்யயக வெயில் காலத்தின் முடிவான மழைக்காலம் போன்றதாகவும், ஹரிகர ஆகாத பிரபூதானக துவானக விஷ்ணுவின் கைகளின் அடிகளால் எழும் மிருதங்க துவனி, வாரித கர்ஜிதம் மேகத்தின் கர்ஜனையாகவும், திவிஷதாம் தேவர்களின் திருஷ்டிச்சடா கண் பார்வைகள், சஞ்சலா மின்னல் கொடியாகவும், பக்தானாம் பக்தர்களுடைய பரிதோஷ பாஷ்ப விததிகி ஆனந்த கண்ணீரின் பெருக்கு, விருஷ்டிகி மழையாகவும், சிவா பார்வதி மயூரி பெண்மயிலாகவும் உள்ள எஸ்மின் எவரிடத்தில் உஜ்வல தாண்டவம் பிரகாசம் பொருந்திய நடனம் விஜயத்தே சிறந்து விளங்குகின்றதோ, தம் அந்த நீலகண்டம் கரிய கழுத்துடைய ஆண்மையில் போன்ற சிவனை பஜே சேவிக்கின்றேன். தொடர்வது பாடலின் தெளிவுரை. இந்த பாடலும் ஈசனை மயிலுக்கு ஒப்பிடப்பட்டு பாடப்பெற்றது. கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பம். இடி மின்னலுடன் மழை வருகிறது. ஒரு பெண்மயிலின் முன் ஆண்மயில் ஆனந்த நடனம் செய்கிறது. இந்த காட்சி வெயில் அடங்கிய சாயங்காலமாகிய பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணு இடிமுழக்கம் செய்வது போல் மிருதங்கம் வாசிக்க, தேவர்களுடைய கண்களின் ஒளி மின்னல் போல் பரவ, மயில் போன்ற பார்வதியின் முன் பரமசிவன் நடனம் ஆடுவதை மனக்கண் முன் காட்டுகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் சிவபெருமானை குறித்த ஸ்லேடை பாடல்களில் மயிலுடனும் சிங்கத்துடனும் மேகத்துடனும் வண்டுடனும் மல்லிகையுடனும் ஒப்பிட்டு பாடியுள்ளார். சிவானந்த லகரியின் இப்பாடல்களையெல்லாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கும் திரு குமார் அவர்கள் அத்தன் சிவபெருமானையும் வான்மழையையும் ஒப்பிட்டு ஒரு ஸ்லேடை பாடலை நமக்கு அனுப்பியுள்ளார். அந்த பாடலையும் நாம் இங்கே சிந்திப்போம். சுத்தம் சுகந்தம் சுமனோகர சித்தம் நித்தம் பயக்கும் நிரந்தரம் கத்தம் மருள நல் காந்தி மலர என் அத்தன் அருளும் அடர்மழையும் ஒன்று. நல்ல அடர்மழை வரும் பொழுது நமக்கு புறத்தே உள்ள அனைத்தும் சுத்தமடைகின்றன. மண்ணில் பட்டு மண் வாசனை வருகின்றது. நமது மனதிற்கு நல்ல மனோகரமான சித்தத்தை தருகிறது. இது நித்தம் பயக்கும் நிரந்தரமாக உள்ளது.
இதனால் மலம் அடித்துச் செல்லப்படுகிறது. நமக்குள் ஒரு அழகான தோற்றமும் ஏற்படுகிறது. இவ்வாறாக நம் அத்தன் சிவபெருமான் அருள் நமக்கு கிடைக்கப் பெற்றால் நமது மனது சுத்தமாகிறது. அதில் ஒரு நல்ல மனம் வீசுகிறது. மனம் எப்பொழுதும் சிவனிடத்து லயிப்பதாய் உள்ளது. சிவபெருமானின் அருள் என்ற உணர்வு நம்மில் ஏற்பட்டுவிட்டால் சிவானந்தத்தில் நிரந்தரமாக லயித்து விடுகிறோம். சிவபெருமானின் அருள் என்ற மழையால் மலம் போன்ற நமது மன அழுக்குகள் அடித்துச் செல்லப்படுகிறது. நமக்குள் ஒரு ஒளி மலர்கிறது. அதுவே சிவனுக்கும் மழைக்கும் உள்ள ஸ்லேடை பாடலாக நம்முடைய அன்பர் மதுரையைச் சேர்ந்த திரு குமார் அவர்கள் நல்லதொரு பாடலை நமக்கு அனுப்பியுள்ளார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆண்மையில் போல் அழகாய் நடனம் புரியும் சிவபெருமானை போற்றுதலுக்குரிய இந்த சந்தியா கால நடன பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம். சந்தியாகர்ம தினாத்யயோ சந்தியாகர்ம தினாத்யயோ ஹரிகரகாத பிரபூதானக த்வானே ஹரிகரகாத பிரபூதானக த்வானோ வாரித கர்ஜிதம் வாரித கர்ஜிதம் திவிஷதாம் வாரித கர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சடா சஞ்சலா திருஷ்டிச்சடா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பாஷ்பவிததை பக்தானாம் பரிதோஷ பாஷ்பவிததே விருஷ்டிர்மயூரே சிவா விருஷ்டிர்மயூரே சிவா யஸ்மின் உஜ்ஜலதாண்டவ விஜயதே யஸ்மின் உஜ்ஜலதாண்டவ விஜயதே தம் நீலகண்டம் பஜே தம் நீலகண்டம் பஜே. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூர் என்று இப்போது அழைக்கப்படும் திருக்கோவலூரில் மலாடர் மரபில் வந்தவர். சிவச்சின்னத்தையே மெய்ப்பொருள் என்று கருதியதால் இவரை மக்கள் மெய்ப்பொருள் நாயனார் என்றே அழைத்தனர். முத்தநாதன் என்ற மன்னன் இவர் மீது பலமுறை படையெடுத்தும் தோற்று போனான். நேர்மையோடு போரிட்டு இவரை வெல்ல முடியாது என்று தீர்மானித்த முத்தநாதன் உபதேசம் செய்வதாக கூறி பொய்த்தவ கோலத்துடன் உள்ளே நுழைந்து மறைத்து வைத்திருந்த வாளால் மெய்ப்பொருள் நாயனாரை வெட்டினான். முத்தநாதனை கொல்வதற்காக பாய்ந்த தம்முடைய மெய்காப்பாளன் தத்தனை உயிர் போகும் நிலையில் கூட அவர் தடுத்து நிறுத்தினார். வஞ்சகனானாலும் சிவவேடத்துடன் வந்ததனால் தன்னை வெட்டிய முத்தநாதனை மன்னித்து பாதுகாப்பாக அனுப்ப ஆணையிட்டு மெய்ப்பொருள் நாயனார் முக்தியடைந்தார். நாமும் சிவபெருமானிடமும் சிவனடியார்களிடமும் மாறாத பக்தி வைத்து நிலையான முக்தி பேற்றினை அடைவோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் அனுபவித்து சிவானந்த லகரியின் 54வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் மெய்ப்பொருள் நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை
சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.